Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் 3 பிரேக் அவுட் காயின்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா அதுதான். ஸோ பட் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மெட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி 3 காயின் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 காயினுமே பாத்தீங்கன்னா நான் வந்து ரிப்பிள்க்கு அகேன்ஸ்டா எடுத்திருக்கேன், அதாவது எக்ஸ்ஆர்பிக்கு அகேன்ஸ்டா. ஏன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அந்த 3 காயின்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஏன் எக்ஸ்ஆர்பி நான் டார்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் பிட்காயினுக்கு ETF அது எல்லாமே ஒரு சைட் போயிட்டு இருக்கு, இத்திரியம்க்கு இன்னொரு சைட் ETF எல்லாமே போயிட்டு இருக்கு, அதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் ரிப்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீயான டிசிஷன்ஸ், SECயோட கேஸ் டிசிஷன்ஸ்லாம் வந்து இந்த வருஷம் தான் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வின்னிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு அடுத்த காயின் பேஸ்ல லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப் லேட் ரெண்டு வாட்டி மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ பாத்தீங்கன்னா 10% 12% அப்பான ஒரே காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ஆர்பி தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு வித்ஹோல்டிங் பவர் எக்ஸ்ஆர்பி இருக்கிறதால தான் நான் எக்ஸ்ஆர்பியை கம்பேர் பண்ணி இந்த 3 காயின் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெல்லார். ஸோ ஸ்டெல்லார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்றது ஒரு இன்னோவேட்டிவ் பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் பர்சனலி யூஸ்டு ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் ரிப்பிள், ட்ரான், எக்ஸலம், அதாவது ஸ்டெல்லார், எக்ஸ்ஆர்பி, பிட்காயின், இத்தரியம். ஸோ இந்த கேஸ் ஃபீஸ் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஸ்டெல்லார் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் ஃபாஸ்ட்டுங்க. உண்மையிலே சொல்ல போனா என்னதான் அதுக்கு ஒரு பெரிய ஐபி யாருக்குமே தெரியலனாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லைட்னிங் ஃபாஸ்ட் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்லார். ஸோ மேபி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தட் ஹாஸ் அ வெரி குட் பொட்டன்ஷியல். ஸோ ஐ எம் கம்பேரிங் தட் எக்ஸ்ஆர்பி டு ஸ்டெல்லார். செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சொலானா. ஸோ சொலானா வந்து பாத்தீங்கன்னா we are very optimistic and very confident that அந்த $200 மார்க் வந்து பாத்தீங்கன்னா சூனர் ஆர் லேட்டர் கண்டிப்பா வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் சொன்னா பிளாக் செயின் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. சொன்னால ETF வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க, கண்டிப்பா வராது, பட் அந்த ஒரு ஐபே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் பண்ணி விடும். அண்ட் சொன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தனையுமே பீட் பண்ணணும் அந்த ட்ரேடிங் வால்யூம்ல, பினான்ஸை தாண்டி மேல வருது ரேங்கிங்ல. ஸோ நிறைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொலானா சுத்தி இருக்கு. அண்ட் நானும் ஆப்டிமிஸ்டிக்கா நம்புறது பாத்தீங்கன்னா சொலானா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல செகண்டா இருக்கு. தேர்ட் எங்க லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டான் காயின். ஸோ TON அப்படின்னு சொல்ற காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் லேட்டா இப்போ எப்படி பெப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்து நல்லா மேல வந்தது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டான் காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புஷ் கொடுத்து மேல வந்துட்டு இருக்கு. ஓகே, இட் இஸ் அகைன் அ கம்யூனிட்டி ட்ரிவன். ஒரு சைட் கம்யூனிட்டி ட்ரிவனால கொஞ்சம் யூட்டிலிட்டி இருக்கு. பெப்பே காயின் அளவுக்கு இல்லைனா கூட, அதாவது கம்யூனிட்டி ட்ரிவன் நான் சொல்றேன், பெப்பே காயின் அளவுக்கு நான் வந்து அதை விமர்சிக்கலனா கூட, பட் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காயினுக்கு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு பிளஸ் பாசிட்டிவ் ஃபேக்டர் தான். டான் காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாண்டர்டா வச்சுக்க மாட்டேன் எங்களோட இதுல, பட் XLM அண்ட் சொலானா கண்டிப்பா ஸ்டாண்டர்ட். டான் காயின் இந்த ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி இந்த ட்ரெண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் டான் கொண்டு மேல லிஸ்ட்ல தேர்ட் வந்திருக்கேன். ஸோ இந்த 3 காயின்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பிக்கு நிகரா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. So that is the news that we want to share with you guys today based on one of our subscribers request. So கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.